என் குலதெய்வமான குலந்தளமனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படி? அதாவது பல ரீதியில் பார்க்குறாங்க. அதில் ஒரு மாதிரி எப்படி பார்க்கலாம், இப்போ நான் எப்படி பார்க்குறேன், என்னுடைய அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அப்படி தான் சொல்ல முடியும். நம்ம மட்டும் என்ன பெரிய பொறுப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த அளவுக்குலாம் கிடையாது. நமக்கு நான் எப்படி பார்க்குறேன், எந்த அடிப்படையில் அப்படின்னு பார்ப்போம். பிறரை குறை சொல்லுவது கூடாதான். இருந்தாலும் இந்த இடத்துல சில பேர், அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருத்தம் அப்படி பார்க்குறதுக்கு இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஜோதிடர் தேவையா அப்படின்னு கேட்டால், நட்சத்திர பொருத்தம் பார்ப்பதற்கு தேவையில்லை. நல்லா பார்த்துக்குங்க. நட்சத்திர பொருத்தம் பார்ப்பதற்கு ஜோதிடர் தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு புஸ்தகம் வாங்கிட்டோம்னா, அது என் அட்டை போட்டு வச்சுருக்கேன், இதில் எல்லாமே எழுதியிருக்கும், இந்த இதுக்கு தினத்தின பொருத்தம்னு. ரெண்டாவதாக இந்த பொருத்தம் பார்ப்பதுக்கே நிறைய ஆப்பு இருக்குது செல்ஃபோனில். இத்தனை பொருத்தம் இருக்குது, 12க்கு 10, 8 அப்படின்னு, 10க்கு 7, 8 அப்படின்னு நிறையா பொருத்தங்கள் அதிலே பார்க்கலாம், என்னென்ன பொருத்தம் இருக்குது அப்படின்னு. அது ஒரு லக்கம் இருக்கட்டும். இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ என்கிட்ட இந்த புக்கில் இப்போ எடுத்த பாகத்தில் அப்படியே பார்ப்போம். கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம் ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன். அதில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு 10க்கு 10 பொருத்தம் இருக்குது. அப்போ இவங்க கன்னி ராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பெண்ணை புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு ஆணை, மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு ஆணும், அங்கே அஸ்த நட்சத்திரத்தில் கன்னி ராசியில் பிறந்த பெண்ணையும் இணைக்கும் போது 10க்கு 10 பொருத்தம் இருக்குது. அவங்க சந்தோஷமாக வாழ்கிறார்களா அப்படின்னு பார்த்தா இல்லை, கிடையாது. அது வாழுவாங்க, வாழாமையும் இருப்பாங்க. என்னங்க ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள் அப்படின்னா, அதுதான். இதை மட்டும் பார்த்தா அப்படித்தான் நான் சொல்ல முடியும். இது ஒரு லாட்டு சீட்டு மாதிரி. இதை மட்டும் பார்த்துட்டேனே, லக்கி விழுந்தா பரிசு கிடைக்கும், உழுகலைன்னா கிடைக்காது. அதுக்கு விளக்கத்தை பின்னாடி தர்றேன். அதே மாதிரி இந்த 9 பொருத்தம் உள்ள ராசிகள்லாம் நிறையா இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷப ராசியில் 9 பொருத்தம். கன்னி ராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு, ஆணையுடைய நட்சத்திரத்தை சொல்கிறேன், மிருகசீரிஷத்துலேயும் ரிஷபத்தில் பிறந்த ஒரு ஆணுக்கு 9 பொருத்தம். அதே மாதிரி 9 பொருத்தம் கார்த்திகை நட்சத்திரத்தில் ரிஷப ராசியில் பிறந்த 9 பொருத்தம். இப்படி நிறையா இருக்குது, 9, 10ன்னு. அப்போ இவங்கெல்லாம் சண்டை போடாமல், கோர்ட்டுக்கு போகாமல், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமல் நல்ல நிம்மதியாக வாழ்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணும்போது கிடையாது. அங்கே பிரச்சனை வருது. சரி, 4 பொருத்தம் அது எதுக்கு? நம்ம இருக்கிறதுல கம்மியானது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பார்ப்போம். 4 பொருத்தம் உள்ள ராசிகள் இந்த பக்கத்துக்கு எடுக்க வேணாம். 4 பொருத்தத்துக்குன்னா கம்மினா 5 பொருத்தம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூல நட்சத்திரம் தனுசில் பிறந்தவங்களுக்கு 5 பொருத்தம். இப்படி 4 பொருத்தமும் இருந்தாலும் திருமணம் பண்ணலாம், அவங்க நன்றாக இருக்கிறாங்க. என்ன ஏதாவது புரிகிற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்களா? கண்டிப்பாக. இந்த நட்சத்திர பொருத்தத்தில் மட்டும் நம்ம பார்த்து திருமணம் பண்ண முடியாது. இதை நம்ம மார்க்கு போடுற மாதிரி, நம்மளுக்கு எத்தனை பொருத்தம் இருக்குது, அதில் ஒரு படி மேலே எல்லாம் தெரிந்தது போல். எனக்கு ஒன்றும் தெரியாது தான், இருந்தாலும் வர்றவங்க, ஐயா மகேந்திர பொருத்தம் என்னென்ன பொருத்தம் இல்லை, 4 பொருத்தம்னா அதே 6 பொருத்தம் இல்லை, அதில் 10 பொருத்தம் இல்லாமல் என்ன இப்படி? மகேந்திர பொருத்தம் இல்லைன்னா குழந்தை பிறக்காதில்ல அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு வந்துடும். அப்புறம் யோனி பொருத்தம் இல்லைன்னா அது எப்படி? சந்தோஷமாக இருந்தால் தானே குழந்தை பிறக்கும். அப்புறம் வசிய பொருத்தம், இதுக்கு குழந்தைக்கு சம்மந்தப்பட்ட இந்த பொருத்தம். இந்த 3 இல்லைன்னா எப்படி குழந்தை பிறக்கும், எப்படி கல்யாணம் ஆகும்னா? வசியங்கிறது நடிப்பு. அது 5ஆம் இடத்துல இருந்தால், 5ஆம் பாவம் வலுவாக இருந்தால் காதல் ஆகிட்டு போயிடுது. சுக்கிரனும் சந்திரனும் வலுவாக இருந்தால் அவங்க 2 பேரும் காதல் பண்ணிட்டு போகிறாங்க. அதான் விஷயம். தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடியது தான் யோனி பொருத்தம்.
இந்த மறைமுகமாக யோனி. அந்த யோனிக்கு நம்ம பார்க்க வேண்டியோம்னா 2 பேர்த்து ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருக்கிறான்னா 12ஆம் பாவகம் சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய பாவகம், 12ஆம் பாவகம் 4ஆம் பாவகம் சுகத்தை கொடுக்கக்கூடிய பாவங்கள் வலுவாக இருக்கான்னு பார்த்துட்டு போங்க. குழந்தைய கொடுக்கக்கூடியது 5ஆம் பாவகம், 5ஆம் பாவத்துக்கு அதிபதி குரு வலுவாக இருந்திருந்தால் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் இந்த 10 பொருத்தத்தில் அப்படி பார்க்கலாம். இது ஒரு லக்கம் இருக்கட்டும். பொதுவாக கல்யாணம் திருமணம் அப்படிங்கிறது எதனால் பண்ணுறாங்க? ஒரு சன்னதி விருத்திக்கு. அப்போ அது தேவையானது அனைத்து இருக்கா சந்தோஷமாக வாழுவதற்கு. அப்போ 2 பேர்த்தையும் லக்கணத்தை பார்க்கணும். ஆணோடைய லக்கணம் பெண்ணோடைய லக்கணமும் என்ன, அந்த லக்கணத்தில் எந்தெந்த கிரகங்கள் தொடர்பு கொள்கிறது 2 பேர்த்துக்கும். ஏன்னா குணங்கள் அந்த பெண்ணோடைய குணத்துக்கும் மாப்பிள்ளையோட குணத்துக்கும் ஒத்து வருமா? அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலவர் பெரிய ஜோதிடர்கள் சில கருத்தை சொல்கிறாங்க. அதாவது முட்டுக்கட்டவனுக்கு முட்டுக்கட்டவனை சேர்க்கணும் அப்படின்னு. அதாவது கெட்ட ஜாதகத்துக்கு கெட்டதை சேர்க்கணும். இப்போ செவ்வாய் சனி ஒரு லக்கணத்தோடு தொடர்பு கொண்டால் அதவே அங்கே சேர்த்தா நல்லா இருக்கும்னு அதில் கொஞ்சம் மாற்றம் எடுக்கணும். அதாவது ஒரு நாடகத்தில் பப்புன்னு சொல்லுவார் சோக்குக்கு வேண்டி. அந்த வரப்பில் நடந்து போகும்போது ஒரு நல்லவனும் கெட்டவனும் நடந்து போனால் நல்லவன் விளைவிக்கும் கெட்டவன் போயிடுவேன், 2 பேருமே முட்டுக்கட்டவனை போனால் முட்டிக்கிட்டு சண்டை ஓட்டுக்கிட்டு உருளுவாங்க அப்படின்னு அந்த நாடகத்தில் ஒரு சோக்கு மாதிரி சொல்லுவார். அது நிறைய அர்த்தம் இங்கே இருக்குது. 2 பேருமே கிரகநிலைகள் சரியில்லாமல் லக்கணத்தில் பாவக்கிரகங்கள் தொடர்பு கொண்டு செவ்வாய் அந்த அடிதடிக்கு உள்ள சூரியன் செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் 2 பேர்த்துக்கும் 2 பேருமே மல்லு கட்டிக்கிட்டு உருளுவாங்க. அதில் இப்படி இருக்கும்போது ஒருத்தர் ஜாதகத்தில் குரு பார்க்குறாரா, ரைட்டு வீரம் எல்லாமே இருக்கும், கொஞ்சம் விட்டு கொடுப்பேன், அங்கே அமைதியாக போயிடும். இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்கணும். 2வது திருமணம் ஆகிற காலத்தில் ஒரு 3 வருஷத்துக்குள்ளே செம்மச்சனி வருகிறதா அஷ்டமச்சனி வருதா அப்படின்னு கண்டிப்பாக கோச்சார ரீதியாக பார்க்கணும். திருமணம் ஆன உடனே 2 பேர்த்துக்கும் ஒரு ஆளுக்கு செம்மச்சனி ஒரு ஆளுக்கு இங்கே அஷ்டமச்சனி வந்துச்சுன்னா பஞ்சாயத்து இழுத்து விட்ரும். இப்போ அந்த மாதிரி எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்றைய காலத்தில் இப்போ நடக்கிற மாதிரி பார்ப்போம். மேச ராசி ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், கன்னி ராசி ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பொருத்தமெல்லாம் இருக்கும். இன்றைய காலத்தில் கல்யாணம் பண்ணால் திருமணம் ஆன உடனே ஒரு ஆளுக்கு செம்மச்சனி ஒரு ஆளுக்கு அஷ்டமச்சனி வந்தால் என்ன ஆகும்? 2.5 வருஷத்துக்கு பஞ்சாயத்து தான். சரி, அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிக்கும்? அடுத்த கட்டம் தசாபுத்திக்கு போயிடணும். தசாபுத்தி எவ்வளோ வலுவாக இருக்கிறது? இது நான் சொல்கிறது ஜோதிடர்களுக்கு புரியும், அல்லாதவர்களுக்கு கொஞ்சம் தான் புரியும். ஆனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது பொருத்தம் பார்க்குறதுக்கு. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம். கொஞ்ச நாள் அடிப்படை ஜோதிடங்களுக்கு தெரிஞ்சால் தான் நான் சொல்கிறது புரியும். எப்படின்னு தெரில, இருந்தாலும் பார்த்துக்கு நான் சொல்கிறேன். அது புரியுற மாதிரியே சொல்கிறேன். தசாபுத்தினா முதல் தரமான யோகங்கள் ஜாதகத்தில் அவங்களுக்கு. இப்போ தசாபுத்தி அப்படின்னா ஒரு டக்குன்னு சொல்லிடுறேன். சூரியன் 120 வருஷம் இருக்குது அந்த மொத்த தசாபுத்திகள். சூரியன் ஒரு 6 வருஷம், சந்திரன் 10, செவ்வாய் 7, ராகு 18, குரு 16, சனி 19, புதன் 17, கேது 7, சுக்கிரன் 20 வருஷம். இப்படி 120 வருஷம் ஒரு மனிதனின் ஆயுள் காலம் தசாபுத்தி பிரிக்கப்படுறது. இப்போ சூரிய தசையாக நடக்குது. அந்த சூரியன் 6 வருஷத்துக்கு கொடுக்குமா கெடுக்குமா அப்படின்னு 2 ஜாதகத்தில் ஆய்வு பண்ணணும். இப்போ அவருக்கு தசாபுத்தியும் ஒருவருக்கு நல்லா இருக்குது ஒருவருக்கு இருக்குன்னா அதில் பார்க்கணும். அதில் கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னா தாராளமாக 2 பேர்த்துக்கு முட்டுத்தட்டமாக இருக்குது. ஒருத்தருக்கு 6ஆம் இடத்தோட தசாபுத்தி இருக்குது, அது கெடுதல் பண்ண செய்யும். ஒருத்தருக்கு 8ஆம் இடத்துல இருந்து கொண்டு 8ஆம் அதிபதி கெடுக்கக்கூடிய நிலையில் உள்ள தசாபுத்தி நடக்குன்னா கண்டிப்பாக இணைக்கக்கூடாது. ஒரு ஆளுக்கு இருக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். அது என்ன செய்யும் அப்படின்னா வெளியூர் கொஞ்சம் கணவனை மனைவி பிரித்து வைக்கும். வேலை விஷயமாக கணவன் வேலைக்கு போவார், அல்லது மனைவிக்கு ஏதாவது கொஞ்சம் உடல் ரீதியாக கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும். அப்புறம் சரியாக ஆயிரும். அந்த காலகட்டங்கள் வரும்போது 2 பேர்த்துக்கும் பாதிப்பு வரும்போது 2 பேரும் கோர்ட்டில் போய் மல்லு கட்டிக்கிட்டு டைவர்ஸ் தான், இல்லாட்டி சண்டை ஆகிக்கிட்டு இவன் குடும்பமும் அவங்க குடும்பமும் மல்லு கட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்க்க வேண்டியது ஒரு ஜோதிடருடைய கடமை. இது மட்டும் அப்படின்னா 2வது
இதில் செவ்வாய் தோஷம், நாகதோஷம், கலச்சித்திர தோஷம், அப்புறம் சுக்கரனுடைய பாவர் சேர்ந்துருக்கிறது, செவ்வாயோட சேர்ந்துருக்கு, கெட்டு போச்சு. இதெல்லாம் வந்து நிறைய பார்க்கலாம், இல்லைன்னு இல்லை. ஆனால் அந்த காலகட்டத்தில் அதோடைய தசா புத்திகள் ஒரு 10-15 வருஷத்துக்குள்ளே வருதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ செவ்வாய் தோஷமே இருக்கட்டும், செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகம் நம்ம கொஞ்சம் தான் எடுக்க முடியும். சரி, அந்த செவ்வாய் தோஷம் நம்ம எடுத்தோம்னா அத்தனைக்கும் செவ்வாய் தோஷம் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா விதி விலக்கோடு பார்த்தோம்னா செவ்வாய் தோஷம் கிடையாது. ஒரு 1000 ஜாதகத்துக்கு ஒரு 50 தான் ஒதுக்குவோம் செவ்வாய் தோஷம்னு. பாக்கி 950 ஜாதகம் செவ்வாய் தோஷம் கிடையாது. அதேமாரி நாகதோஷம் நிறையா வீடியோவில் சொல்லிட்டேன் செவ்வாய் தோஷத்தை பற்றி. செவ்வாய்னா என்ன? ராசி லக்கணத்துக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7, 8, 12 இந்த 5 இடத்துல இருந்தால் செவ்வாய் தோஷம். நாகதோஷம்னா 2ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல ராகு கேதுகள் இருக்கிறது. அதில் லக்கணத்திலே எடுத்துக்கலாம். 7ஆம் பாவகம் லக்கணத்தோட தொடர் உழவு, அல்லது சந்திரனுக்கு ராசி லக்கணத்துக்கு ராசியிலோ அல்லது 2ஆம் பாவத்திலோ ராகு கேதுகள் தொடர்பு கொள்ளும்போது 7, 8 ராசி 2 இப்படி 4 பாவகம். அதேமாதிரி லக்கணத்துக்கு இது நாகதோஷம் அப்படிங்குவாங்க. இதெல்லாம் எவ்வளவுக்கு பாதிக்கும், எவ்வளோ நன்மையை செய்யும் அப்படின்னு பார்த்து தான் நம்ம பதம் எடுக்க முடியும். இப்போ சில பேர் வந்து ஒதுக்கிடுவாங்க. அவன் கல்யாணம் ஆன உடனே நான் ராகு திசையில் வெளிநாட்டில் போய் நிறையா சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பேன், அப்போ வருத்தப்பட முடியாதுல்ல. நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பார்த்து தான் நம்ம பலன் எடுக்கணும். சரி, அதே மாதிரி இது செவ்வாய் தோஷம்னு ஒதுக்கிறவும் கூடாது. நிறையா பேர் அந்த என்ன சொல்கிறது அப்படின்னா புரோக்கர் கொண்டு வர்றதும் இந்த ஜாதகமும் சரி, ஒரு திருமண தகவல் நிலையம் வச்சு நடத்துகிறவங்க அவங்களும் சரி, இது தோஷ ஜாதகம், இது தோஷம் அல்லாத ஜாதகம்னு அவங்களாம் மார்க்கு போட்டு அதை ஒதுக்குறாங்க. நம்மள்ட்ட கேட்குறாங்க, ஐயா அது தோஷ ஜாதகம், இது தோஷம் இல்லாது, அது என்னங்கய்யா நமக்கு ஒன்றும் புரியல, நம்ம இத்தனை வருஷமாக ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், உங்கள் வாட்டில் தோஷம்னு ஒதுக்குறாங்க. எந்த அடிப்படையில்? நான் சொன்னதுதான், இந்த ராகு கேதுக்குள் இந்த செவ்வாய்னா அது செவ்வாய் தோஷமா, அப்புறம் நாகதோஷமா? அதில் சுவரோடைய பார்வை இருக்கா, சுவரோடைய வீட்டில் இருக்கா, இல்லை இணைவு பெற்றிருக்கா, இல்லை அதோடைய தசா புத்திகள் இப்போ திருமணத்துக்கு முன்னே போயிடுச்சு, அதையே அப்புறம் அதை பற்றி கவலைப்படணும். நிறைய விஷயங்கள் பார்க்காம குருட்டானமா குருடன் கண்ட கனவு மாதிரி அப்படிங்குவாங்கள்ல. ஆமாம், பொட்டன் கண்ட சொப்பனம் இல்லாட்டி குருடன் கண்ட கனவுங்குவாங்க. அந்த மாதிரி அவனுக்கு சொல்ல தெரியாது எப்படிறான்னு. அதேமாதிரி நாம் வாட்டில் அந்த இது இருக்குது இந்த இது இருக்குதுன்னு விளக்கம் சொல்ல தெரியாமலாம் திருமணத்தை கெடுக்க வேண்டாம் அப்படி தான் சொல்கிறேன். இப்போ என்கிட்டலாம் வந்து ஃபோன்லேயே நிறையா பேர் ஜாதகம் பார்க்குறாங்க, நேரடியாக வர்றாங்க. அவங்க அவங்களுக்கு விளக்கம் சொல்கிறதுக்குள்ளே நமக்கு போதும் ஆயிடும். ஏன்னா அவங்க பார்த்து ஒவ்வொரு ஜோதிடரும் அதை ஒதுக்கிடுறாங்க. ரிஜெக்ட், இது ஆகாது, செவ்வாய் தோஷம், இது இந்த இது பண்ணுனா தான் உடனே ஆகும். சரி, நாங்கள் பரிகாரம் பண்ணிட்டு திருமணம் ஆகலை, அடுத்த ஸ்டெப்பு அது நம்மள்ட்ட கேட்பாங்க. யாரோ ஒரு ஜோதிடர்கிட்ட போய் நீங்கள் பார்க்குறீங்க, சரி அவர் பரிகாரம்னு சொன்னார், நீங்கள் 10,000 20,000 உங்கள் தகுதிக்கு தக்குன்னா அவர் உங்களை எவ்வளோ ஏமாற்ற முடியுமோ ஏமாற்றி வாங்கிட்டார். அவர் சாப்பிட்டதுக்கு எனக்கிட்ட வந்து கேட்டாங்க. இப்படியும் இருக்குது பாருங்கள். நம்மள்ட்ட பரிகாரங்கிறது இல்லை. கோயிலுக்கு போய் சாமியை கும்பிடு, உடனே அது என்ன அது பரிகாரம்? உங்களுக்கு என்ன வல்லவன் விதிக்கப்பட்ட உள்ள விதிப்படி நடக்கும். நம்ம இந்த அப்போ ஏன் ஜாதகம் பார்க்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கணும், தெரிஞ்சுக்கலாம். சரி, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழினா முழுமையாக தப்பிக்க முடியாது, கர்மா வினைகளை அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்கு தெய்வ நம்பிக்கையோடு போகும்போது, தெய்வ பிரார்த்தனை பண்ணும் பொழுது நமக்கு அந்த சிந்தனை வராது, சாமி பார்த்துக்கும், சரி நமக்கு நம்ம விதி கொஞ்சம் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு நம்ம மனம் ஏற்றுக்கும். சரிங்களா? அப்போ இங்கே ஏன் இந்த இதெல்லாம் சொல்கிறேன் அப்படிங்கும்போது, நிறையா பேர் ஜோதிட அடிப்படை ஜோதிடங்களே, அதாவது இப்போ உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கலாம், கொஞ்சம் தெரியும், நம்ம இந்த புக்கிலலாம் படிச்சிருக்கோம். அதே மாதிரி நீங்களும் மெனக்கட்டி படிங்க, ஏதாவது ஒரு விதியை வச்சுட்டு கெடுக்காதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து வாழ வைக்கணும். நிறையா பேர்த்துக்கு ஆண்பள பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, பொண்ணுக்கு பையன் கிடைக்க மாட்டேங்குது, லோன்னு அலையிறாங்க நிறைய.
இது என்னென்னா தோசை இருக்குதுங்கிறாங்க, அது இருக்குது இது இருக்குங்கிறாங்க, நல்ல மாப்பிள்ளை வந்துச்சிங்கயா, ஜோதிடர் சொல்லும் போது எங்களுக்கு பயமாக கிடக்குது, நம்ம பொண்ணு வாழ்கிறதுக்கு தானே கட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த திசாபுத்தி கோச்சம் ரொம்ப மோசமாக இருந்தால் ஒதுக்கலாம், அது வேணான்னு சொல்லல, எல்லாத்துக்கும் அப்படி வராது. ஆகையினால நிறைய விஷயங்கள் பார்க்கணும். அப்போ நம்ம திருமண பொருத்தம் ஈஸியாக பார்க்கணும். இவ்வளோ சொல்கிறீங்க, ஏதாவது மெத்தேடு சொல்லுங்கள் அப்படின்னா ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தான் புரியும். திசாபுத்தி கோச்சாரம் இந்த நட்சத்திர பொருத்தம் நீங்கள் பார்க்கவே வேணாம் அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம முன்னோர்கள் யாரோ ஒருவர் ஏதோ ஒரு மகாரிஷியாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஜோதிடராக இருக்கலாம். மகாரிஷி அப்படிங்கிறவங்களாம் அவங்களும் மனிதன் தான், நம்மளை மாதிரி பிறப்பை எடுத்து தான் அவங்க அப்படியே படித்து வந்து ஒரு மகாரிஷி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வாங்குகிறாங்க. அவங்க ஒரு ஞானம் பிறக்கிறது, ஞானம்னா அறிவு பிறக்கிறது, அதன் மூலமாக அவர்கள் சொல்கிறாங்க அவங்க அனுபவத்தை வச்சு. அதே மாதிரி நமக்கு முன்னாடி இருந்த ஒரு ஜோதிடர் அவர் இந்த நட்சத்திர பொருத்தத்தை வகுத்து கொடுத்துள்ளார், அதை பார்க்கலாம். ஆனால் அதை பார்த்த உடனே அதை அப்படியே நம்பிடலாமா அப்படின்னா அது கிடையாது. கோச்சாரத்தில் என்ன வருகிறது, தசாபுத்தி என்ன வருகிறது, மொத்தம் 12 கட்டத்தை வந்து அவங்க அந்த 12 ஆணோடைய 12 கட்டம், பெண்ணோடைய 12 கட்டம் 24 கட்டமாக பாவிக்கணும். நவ கிரகத்தை வந்து 9 கிரகத்தை வந்து 18 கிரகமாக பார்க்கணும். 2 கட்டத்தில் என்னென்ன தொடர்பு கொள்கிறது, 2 ஜாதகத்தை வச்சு அந்த லக்கணத்தில் யாரெல்லாம் தொடர்பு கொள்கிறார், ராசிக்கு என்னெல்லாம் தொடர்பு கொள்கிறாங்க, அதோடைய குணம் மனம் அவங்களுடைய எப்படி இருக்கும், மாப்பிள்ளையோட குணங்கள் எப்படி இருக்கும், நிறம் எப்படி, எல்லாமே பார்த்துடலாம். இது 2க்கு ஒத்து போகுமா, அங்கே தான் விஷயம். இப்போ கெட்டவனுக்கு கெட்டவங்களை கொடுத்தா நம்ம இப்போ ஒரு திருட்டு பயலுக்கு போய் ஒரு திருட்டு பண்ண கொடுக்கலாமா அப்படின்னா திருடன் வேறு, திருடனுக்கு திருடனை கொடுக்கலாமா, இப்போ சனி தான் திருடன் அங்கே எடுத்துக்குவோம். ஜோதிடத்தில் சனி அப்படின்னா சனி வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியவனும் சனி தான், திருட்டு பயனும் சனி தான். சனி 2 விதத்தில் எடுக்கலாம், நல்ல சனி இருக்குது, கெட்ட சனி இருக்குது. சனி குருவோடைய சுக்கிரனுடைய இந்த புதன் இந்த சுபக்கிரகங்களோட தொடர்பு கொள்ளும் போது வளர்புற சந்திரனுடைய பார்வையோ அல்லது தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த சனி பகவான் நீதிமானாக ஆகிறார். செவ்வாய் ராகு கேது கிடையாது, செவ்வாய் ராகு சூரியனோட சனி சேரும்போது அங்கே திருட்டு போனாகிறார், கெட்டவனாகிறார். எப்படி சனி குருவோடையும் சுக்கிரனோடையும் புதனோடையும் வளர்வரை சந்திரனோடையும் சேரும் பொழுது சனி நல்ல சனியாக ஆகிறது, சனி பகவானாக ஆகிறார், நீதி அரசனாக ஆகிறார். அதே சனி பகவான் கெட்டவனுடைய சேர்ந்தால் சூரியன் செவ்வாய் ராகுவோடு சேரும் பொழுது தேய்வுற சந்திரன் கெட்ட நிலையில் உள்ள சந்திரனுடைய தொடர்பு கொள்ளும் போது இவன் திருடனாக ஆகிறான், மனநோயாளி ஆகிறான், குப்பை அழுறவனா, அதாவது அது தொழில் தான், கீழ்த்தரமான வேலை செய்யக்கூடியவனாக ஆகிறான். சனி ஒரு சனி தான், ஆனால் தொடர்பு கொள்கிற கிரகத்தை வச்சு தான் பார்க்கணும். அப்போ அந்த லக்கணத்தில் எப்படி இருக்கிறார், அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்கார், ஆணோட ஜாதகத்தில் பெண்ணோட ஜாதகத்தில் எப்படி இருக்கார். அப்புறம் நிறைய ஜாதகத்தில் வந்து நம்ம கல்யாணம் ஆனோடனே பிரச்சனை வர்றதே வந்து ஒழுக்கத்தை பற்றினா நிறைய விஷயங்கள் பார்க்கணும், அதை இங்கே சொல்ல முடியாது. 4ஆம் பாவம்னு இப்போ நான் எடுத்துட்டேன்னா சொல்லும்போது அதவே பிடிச்சிக்குவாங்க, அங்கே கெட்டு போச்சு ஒழுக்கம். 4ஆம் பாவத்தில் சனியும் செவ்வாவும் உள்ளவங்க சீத்தையாகவும் இருக்காங்க, ஒழுக்கமாகவும் இருக்காங்க. சீதாலட்சுமியே நிறையா பேர் இருக்காங்க, ஒழுக்கம் உள்ளவங்களாம் இருக்காங்க. 4ஆம் பாவகம் கெட்டு போய் சனி செவ்வாய் தொடர்பு கொண்டு அவங்க ஒழுக்கம் உள்ளவங்களாகவும் மான மரியாதையோடு வாழக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. காரணம் அவங்களுக்கு செவ்வாயும் அதாவது சுக்கிரன்லாம் வந்து சுபக்கிரகங்களோடு சேர்ந்திருந்து லக்கணத்துக்கு கேந்திரம் அல்லது திரிகோணத்தில் தொடர்பு கொண்டு நல்ல நிலையில் இருக்கும்போது நல்லா இருப்பாங்க. 12ஆம் பாவகம் நிறைய விஷயங்கள் பார்க்கணும். ஒரு 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 இதை பற்றி பார்க்கணும்னா 12 கட்டம் தான், அது எல்லாத்தையும் பார்க்கணும். சும்மா அந்த அப்படி ஒழுக்கம் அப்படின்னா சரி அது பார்க்கணும். அந்த தசாபுத்தி என்ன வருது, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஆணுக்கோ பொண்ணுக்கோ ராகு தசை நடக்குது, ராகு தசை நடக்கிறது, ஆணோ பொண்ணோ, சுக்கிரன் கூட சேர்ந்திருக்கான், 12ஆம் பாவகத்தில் சேர்ந்திருக்கான், 4ஆம் பாவகம் கெட்டிருக்கு, சொல்லக்கூடாத ஒழுக்கக்கேடு வரும். 5ஆம் பாவகத்தில் சுக்கிரன் ராகும் சேர்ந்திருந்து ராகு தசை நடக்கிறது, கண்டிப்பாக
கவனமாக நம்ம கவனிக்கும்போது மதம் ஜாதி விட்டு ஏற்கனவே லவ்வாக இருக்கும், பிரச்சனையாக இருக்கும். நல்லா பார்த்துங்க. 5ஆம் பாவம் வந்தால் லவ்வுக்கு உள்ளது. அதில் சந்திரனும் சுக்கிரனும் வளர்வர சந்திரனோடைய தொடர்பு கொண்டு சுக்கிரன் இப்படி தொடர்பு கொள்ளும்போது நல்லா காதலாக இருக்குது, அது கல்யாணம் ஆகிட்டு நல்லா இருக்கும். அங்கே சந்திரன் கெட்டு போய் அப்படின்னா தேய்புர சந்திரன், நீச்ச சந்திரன், சனியால் பார்க்கப்படுகிற சந்திரன், இந்த பாவரோடைய சேர்ந்து ராகுவும் சுக்கிரன் இப்படிலாம் சேர்ந்துருக்கும்போது அது கண்டிப்பாக வேறு மாதிரி போயிடும். நிறையா விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு குழப்பமாகி போயிடும். நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஒரு வீடியோ போடணுன்னா 1 மணி நேரம் கூட பேசலாம். வந்துக்கிட்டே இருக்குது நம்மளை அறியாமல். ஆகையினால் சொல்லிட்டேன்ல, எளிய முறையில் ஜாதகம் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டேன். தசாபத்தி கோச்சாரம் இந்த நட்சத்திரத்தை பொறுத்தத்தை பார்த்துட்டு எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், ஜாதகத்தை அனுப்புங்க, பார்த்துக்கலாம். சரிங்களா? நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.